சும்மா இருந்த சங்கனி நாராசமா ஊதிட்டு வேட்டில விட்ட. இந்த பாட்டுல எனக்கு பிடிச்சது இந்த பீட்டா, இந்த லிரிக்ஸா, அந்த பாடுற அந்த ஸ்லாங்கா அப்படின்னு சொல்ல தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே ஒரு தனி குஷி இருந்தது. இந்த பாட்டை நான் ஒரு நாள் பாடிட்டே இருக்கும்போது ஒரு சொல் மட்டும் தனியா அப்படி தொக்கி நின்னுச்சு, நாராசம். இது ஒரு நல்ல தமிழ் சொல். பா, கேட்கவே நாராசமாகுதுப்பா அப்படின்னு சொல்றோம்ல. ஆனா அந்த நாராசம் நல்ல தமிழ் சொல். ஆனா சொல்லும் போதே அதனோட மீனிங் நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா? கேட்கும் போது ஏதோ நல்லா இல்லாத ஒரு சவுண்டுன்றோம் இல்லையா? நாராசம்ங்கிறது இரும்பு கம்பி, இல்ல அந்த இரும்பு கம்பியை இன்னொரு இரும்பு மேலையில தரையில தேய்ச்சால ஒரு கிரீக்னு ஒரு சவுண்ட் வருமே, அப்படியே காதுலயே ஒரு மாதிரி ஒரு பண்ணுமே. நாராசம் கேம் டு பி ஐடென்டிஃபைட் ரொம்ப அன்பிளசண்டா இருக்கிற ஒரு சவுண்ட் மாதிரி அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. தேவாரம் மாதிரியான பழைய பாடல்கள் எல்லாம் அதனுடைய பயன்பாடு இருக்கு. தேவாரத்துல ஒரு பாட்டுல அப்பர் திருவாரூர்ல இருக்கிற சிவனை பார்த்து பாடுறாரு. வெள்ளி நாராசமன்ன அஞ்சுடர் அணிவெண்டிங்கள் அணியும் ஆரூரனாரே. அதாவது சிவபெருமானோட சடை இருக்கு இல்லையா, அது சூரியனை போய் தொடுற அளவுக்கு பெருசா இருக்கான். அதுல ஒரு வெள்ளி கம்பிய குத்துனா மாதிரி சந்திரன் இருக்கான். சோ இதுதான் அந்த நாராசம், இந்த கம்பி அப்படிங்கிற மீனிங்ல தான் இங்கேயும் வருது.